ஹலோ கைஸ், அகைன் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கான வீடியோவில் நம்ம இந்த 2026 ஜனவரியில் புதுசாக ப்ளே ஸ்டோரில் வந்திருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் பற்றின ரிவ்யூ அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். சேம் டைம் நான் பார்க்கறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன், இது ஒரு புது அப்ளிகேஷன் அப்படின்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்கும். அதே சமயத்தில் இவங்களுடைய ப்ளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷனில் ஸ்டார்டிங் 20,000 இருந்தே லோன் அமௌண்ட் வந்து அப்ரூவல் கொடுக்குறதா போட்டிருக்காங்க. ஸோ ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் அதிகமாக இருந்து ஸ்டார்டிங் 20,000 அப்படிங்கும்போது கொஞ்சம் இடிக்கிற மாதிரி தான் இருக்கு. பட் இருந்தாலும் இந்த அப்ளிகேஷனில் ரியல் டைமில் எந்த மாதிரியான லோன் கொடுத்துட்டு இருக்காங்க, இவங்களுடைய ப்ளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய டீடைல்ஸ் என்ன, இதை பற்றின கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் அப்படிங்கிறத இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சேம் டைம் உங்களுக்கு ஆன்லைனில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான நல்ல லோன் அப்ளிகேஷன் லிஸ்ட் வேணும் அப்படின்னா நான் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் நோ மோர் அப்படிங்கிற டைட்டிலுக்கும் கீழே இருக்கக்கூடிய லிங்க்ல ஆன்லைனில் இருக்கக்கூடிய ஓரளவுக்கு ட்ரஸ்டடான அப்ளிகேஷன் லிஸ்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். ஸோ தேவைப்படுறவங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்குங்க. அதர்வைஸ் இந்த இன்ஃபர்மேஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. ஸோ நம்ம பார்க்கக்கூடிய இந்த கம்ப்ளீட்டான விஷயங்கள் அப்படிங்கிறதும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் அண்ட் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ் மட்டும்தான். இதை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோவை பொறுத்தவரைக்கும் ரொம்பவே ஷார்ட்டான ஒரு வீடியோ தான். ஸோ வீடியோவை ஸ்டில் எண்ட் வரைக்கும் பாருங்க. அந்த விதத்தில் இன்னைக்கான வீடியோவில் நம்ம பைசோ இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன் அப்ளிகேஷன் பற்றின டீடைல்ஸ் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷனை யார் ரன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைஸ் ஃபினான்ஸ் அண்ட் லீசிங் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிறவங்க தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அப்ளிகேஷனை பிளே ஸ்டோர்ல இதுவரையிலும் 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் டவுன்லோட்ஸ் அப்படிங்கிறது பண்ணிருக்காங்க. அதுல 1000 பேர் கொடுத்த ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிறதும் 4.4 இருக்கு. இப்போ பிளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன் டீடைல்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இவங்க நைஸ் ஃபினான்ஸ் அண்ட் லீசிங் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கக்கூடிய RBI ரெஜிஸ்டர்ட் NBFC கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் லோன் அப்படிங்கிறத தரதா மென்ஷன் பண்ணிருக்காங்க. இவங்க யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க தான் இந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் ஒரு டைரக்ட் RBI ரெஜிஸ்டர்ட் NBFC அப்ளிகேஷன் தான். இப்போ கீழே வந்தோம் அப்படின்னா இந்த அப்ளிகேஷன்ல யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், சேலரிடு பர்சன் அப்ளை பண்ணலாம், செல்ஃப் எம்ப்ளாய்டு இண்டிவிஜுவல்ஸ் அப்ளை பண்ணலாம், அன்எம்ப்ளாய்டு இண்டிவிஜுவல்ஸும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ ஓவரால் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். 21 வயசு கம்ப்ளீட்டான இந்தியன் சிட்டிசனா இருக்கணும். இதை தவிர்த்து இந்த அப்ளிகேஷன்ல இருக்கக்கூடிய ஹைலைட்டான விஷயங்கள் அப்படின்னு பார்க்க இன்ஸ்டன்டாவே அப்ரூவல் கிடைச்சிடும். 100% டிஜிட்டல் ப்ராசஸ் தான். எந்த ஒரு கொலட்டலும் தேவையில்லை. மினிமலான டாக்குமெண்டேஷன், பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு டீடைல்ஸ் மட்டுமே போதுமானது. ஃபிளெக்சிபிளான ரீபேமெண்ட் டென்யூர் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். இந்த டீடைல்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. இப்போ இவங்க வழங்கக்கூடிய லோன் டீடைல்ஸ் அப்படின்னு பார்க்க இவங்க ஸ்டார்டிங் 20,000 இருந்து லோன் அப்படிங்கிறது தரதா போட்டிருக்காங்க. ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு 62 டேஸ்ல இருந்து அதிகபட்சமாக 270 டேஸ் வரைக்கும் டைம் அப்படிங்கிறது தரதாகவும் போட்டிருக்காங்க. இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்தவரைக்கும் 0.1% பர் டே இன்ட்ரெஸ்ட் ரேட் கால்குலேட் பண்ணுறதாகவும், இதுவே நீங்கள் ஆனிமா கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னா 36.5% வரையிலும் வரும் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து ப்ராசஸிங் ஃபீஸை பொறுத்தவரைக்கும் அதிகபட்சமாக 12% ஆஃப் லோன் அமௌண்ட் பிளஸ் GST இருக்கும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. தென் கீழே பாருங்க, ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட்டை பொறுத்தவரைக்கும் 120% வரையிலும் இருக்கும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனில் ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் அப்படிங்கிறது அதிகம் அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. அதை நான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன், ஏன்னா நீங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. தென் அதுக்கும் கீழே இந்த அப்ளிகேஷன்ல எப்படி அப்ளை பண்றது அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே 1 by 1 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் இன்கம் ப்ரூஃப் அப்படிங்கிறது இவங்க கேட்கறதில்ல. ஜஸ்ட் பேன் அண்ட் ஆதார் டீடைல்ஸை சப்மிட் பண்ணாலே அப்ரூவல் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. தென் இவங்க RBIல ரிஜிஸ்டர் பண்ண அந்த டீடைல்ஸ் எல்லாமே இந்த இடத்துல கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ தேவைப்படுறவங்க அந்த டீடைல்ஸ் அப்படிங்கிறதையுமே செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகே கேஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீடைல்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே ஓகே தான். இந்த அப்ளிகேஷன்ல அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களுடைய 1 ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இவங்களுடைய 1 ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிறத ஆல்ரெடி நான் நிறையவே செக் பண்ணி பார்த்துட்டேன். அந்த விதத்தில் அப்ளை பண்ணும் பொழுது ஒரு சிலருக்கு அப்ளை பண்ணுறதுலேயே இஷ்யூ இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தென் நிறைய பேருக்கு லோன் தரதில்லை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுலையும் இஷ்யூ இருக்குது, லோனும் தரதில்லை அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. தென் ஒரு சிலர் வந்து அப்படியே லோன் கொடுத்தாலுமே இவங்க ஒரு சின்ன அமௌண்ட், அதாவது பிலோ 5,000 ரேஞ்சில் தான் லோன் அப்படிங்கிறது அப்ரூவல் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையுமே ட்ராபேக்ஸாக போட்டிருக்காங்க. தென் இவங்க ஒரு 14 days 15 days அப்படிங்கிறது ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு டைம் கொடுத்தாலுமே அந்த டைமுக்குள்ளேயே இவங்க அதிகப்படியான கால் அண்ட் மெசேஜஸ் அப்படிங்கிறது கண்டினியூஸாக EMI-யை ரீபேமெண்ட் பண்ண சொல்லி கால் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படிங்கிறத நிறைய ரிவ்யூஸ்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு மிஸ்பிஹேவியர் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 14 days கொடுத்துட்டாங்கன்னா அந்த 14 days இடையில கால் பண்ணக்கூடாது. அந்த 14 daysல நம்ம ரீபேமெண்ட் பண்ணலை, EMI வந்து மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா தான் நமக்கு கால் பண்ணி அலர்ட் பண்ணுமே தவிர அதுக்கு முன்னாடி அலர்ட் பண்ணக்கூடாது. பட் இருந்தாலும் என்னன்னா அந்த EMI டேட்க்கு முன்னாடி ஒரு 1 day பிஃபோர் வந்து ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் போடலாம், இல்லைனா ஒரே ஒரு கால் மட்டும் பண்ணி இந்த மாதிரி நாளைக்கு EMI இருக்கு மறந்துடாதீங்க ரீபேமெண்ட் பண்ணிருங்க அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணலாமே தவிர கண்டினியூஸாக அதிகப்படியான கால்ஸ் அண்ட் மெசேஜ் அப்படிங்கிறது பண்ணக்கூடாது. இதை தவிர்த்து இந்த அப்ளிகேஷனில் ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் அப்படிங்கிறதும் ரொம்பவே அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத ஒரு சிலர் ரிவ்யூவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் பற்றி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவங்க எந்த மாதிரியான லோன் கொடுக்குறாங்க, கொடுத்ததுக்கு அப்புறமா எந்தெந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும், இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ என்றைக்குமே ஒரு புது அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோருக்கு வருது அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணும். அதுதான் ரொம்பவே நல்லதாக இருக்கும். ஸோ சடனாக போயிட்டு நீங்கள் ட்ராப்பில் மாட்டிக்கூடாது. ஸோ இந்த அப்ளிகேஷன் அப்படிப்பட்ட அப்ளிகேஷன் அப்படின்ட்டு நான் சொல்ல வரல. நம்ம இப்போ பார்த்து இந்த டீட்டெயில்ஸை வச்சு உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் எந்த மாதிரியான அப்ளிகேஷன் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும்.
பட் இருந்தாலும் ஆன்லைன் லோனை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு அமௌண்ட் தேவைப்படுது அப்படின்னா பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்டேயே வாங்கிட்டு போயிடலாம். அந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட நீங்கள் வாங்கணும் அப்படின்னா அவங்கக்கிட்ட ஆல்ரெடி நீங்கள் 10 ரூபா வாங்கி ஒரு நாள் சொல்லியிருந்தீங்க அப்படின்னா எப்படியாவது அந்த ஒரு நாளையில் அவங்ககிட்ட அமௌண்ட்டை கொடுத்துடணும். அப்போ தான் அவங்களுக்கு ட்ரஸ்ட் அப்படிங்கிறது கிரியேட் ஆகும். நீங்கள் ஒரு 5 நாள் டைம் கேட்குறீங்க அப்படின்னா 5வது நாளை தாண்டி டெஃபினட்டாக போகவே கூடாது. அந்த 5வது நாளைக்குள்ளே ஷார்ப்பாக நீங்கள் அமௌண்ட் அப்படிங்கிறத அவங்ககிட்ட திருப்பி கொடுத்துடணும். அந்த மாதிரி நீங்கள் கொடுத்து வாங்குற பழக்கம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் லட்சக்கணக்கில் இல்லை, நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் அவங்க கொடுப்பாங்க. இருந்தது அப்படின்னா கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான பிஹேவியரை நீங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் லோன் அப்ளிகேஷனை தேடணும் அப்படிங்கிற கட்டாயமே கிடையாது. திருப்பி கட்டுறதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், ஓவராலாக இன்றைக்கி பார்த்து இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபியூச்சரில் யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.